ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா வந்து பழனி சார்ட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னாடா அது ரொம்ப நாளாக அந்த மனுஷனை காணுமே, நம்மளே தேடணும், காணவில்லைன்ற போஸ்டர் அடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லாட்டுக்கு. சரி, இதெல்லாம் பக்கம் ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு சின்ன பொண்ணு பதறிடுச்சு, அதனால அந்த பதட்டத்தில் இந்த வேலையை பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அப்படி பார்த்துருக்காது. நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை சார், ஏஞ்சி பார்த்தேன் சார்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பதறாங்க. பொண்ணுக்கு இப்படி நடக்குதுன்னு ஒரு பக்கம் பதறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி இருக்காரே, பாக்கியாவை எப்படி அழிக்கணும்னு திட்டம் போடுறாரு. ஏப்பா நீ பண்ணுறதெல்லாம் நியாயமாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவர் வந்துட்டு போய் பாரில் உட்காந்துக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சுட்டு பாக்கியா வலிக்கணும் மந்திரம் போடுறாரு. டேய் தாரக மந்திரமா இப்படி பண்றியேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதையே சொல்லிட்டு இருக்காடா, பைத்தியம் ஆயிடுவாடா எப்படிங்கிற இருக்கு. காதல் சந்தியா மாதிரி பாக்கியான்னு சுத்துறாராட்டுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க பாக்கியா விட்டுட்டு வராமலே இருந்திருக்கலாம். பாக்கியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வயிறு எரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு பாக்கியோட ஃபேமிலியில எல்லாரும் உட்காந்துருக்காங்க. பாட்டி தாத்தா உட்காந்துருக்க கேப்ல எலியில காமிக்கிறாங்க. என்னதுன்னு கேட்டா ப்ரொடியூசர் அந்த கதையை கேட்கவே இல்லைன்னு சோகத்தில் உட்காந்துருக்காரு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதப்பா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ வேலைக்கு போப்பான்னு சொல்லிட்டு பாட்டியோட அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா பாட்டி இப்படி சொல்றதுன்னு நினைச்சு நீயும் என்கிட்ட சொல்ல வரியா, என்ன நீ வேலைக்கு போக சொல்றியான்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கேட்குறாங்க. அதாவது எலியில உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்க, இல்லை நீங்க உங்களுக்கு என்ன தோடுதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்பா வேற லெவல் சப்போர்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்த குடும்பம் ஹாப்பி ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மறுபடியும் காமிக்கிறாங்க நம்ம கோபியோட வில்லத்தனத்தை பார்த்து நம்ம எல்லாரும் பாராட்டணும் மாட்டுக்கு. எதுக்குன்னு கேளுங்க, பொண்டாட்டி அழிக்கிறது எப்படின்னு இவரு டாஸ்க் என்ன புக்கே எழுதுவாராட்டுக்கு. உங்களை வரலாறு பேசும் கோபி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றது. அதுக்கப்புறம் வந்து புது ஃப்ரெண்டு வர, அவங்கள்ட்ட வந்துட்டு எப்படியாவது நீங்க இடத்த காலி பண்ண சொல்லுங்கன்ட்டு இவரு தூண்டி விடுறாராம். டேய் நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ